அனைவருக்கும் வணக்கம். இந்த பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்கு வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா 24% வாங்குறது வந்து உறுதி அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அது குறித்து அந்த காணொலியில் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,23,33,925 பேர் வந்து இருக்காங்க வாக்காளர். ஆனால் போட்டவங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,34,58,875 பேர் தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,80,00,000 சில்லற பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டே போடலை. என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஜனநாயக கடமை கூட நிறைவேற்ற உங்களுக்குலாம் வந்து முடியாதா அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 28% பேர் வந்து ஓட்டே போடலை அப்படிங்கிறதான் ஒரு தகவலாக இருக்கு. இதெல்லாம் இந்த மக்கள்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தெரியல. உங்க ஜனநாயக கடமையை அந்த ஒரு நாள் தான் நீங்க வந்து பண்ண போறீங்க, அதுக்கே நீங்க பண்ணாம இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல என்னன்னா நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 31 லட்சம் ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. நம்ம வந்து 7.4% வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப இந்த அடிப்படையில பார்க்கும்போது இப்ப மொத்த ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போட்டிருக்காங்க, 4,34,38,875 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுல வந்து 8% ஓட்டு வந்து நாம் தமிழர் கட்சி, அதாவது 8% தாண்டணும் அப்படின்னா எவ்வளவு ஓட்டு வாங்கினா 34,76,710 ஓட்டு வாங்கினா நம்ம வந்து 8% தாண்டிடுவோம். இப்போ நம்ம 31 லட்சம் இருக்கும், அது 7 சில்லறையில இருக்கு. இப்போ 8% வந்து பாத்தீங்கன்னா 34,76,710 ஓட்டு வந்து வாங்கணும். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த அட்டவணையில பாட்டுருக்கு பாத்தீங்கன்னா 10% எவ்வளவு வாங்கணும், 12%, 15, 16 அப்படின்னு சொல்லி போட்டு 20% வந்து பாத்தீங்கன்னா 86,91,775 ஓட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம 20%, அதாவது 20%க்கே மொத்தம் எவ்வளவு ஓட்டு வாங்கணும், 86 லட்சம் ஓட்டு தான் வாங்கணும். ஒரு 87 லட்சம் சொல்லி வச்சுக்கோங்க, அது முன்ன பின்ன இருக்கும். 87 லட்சம் ஓட்டு வாங்கினா 20%. இந்த 20% நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா அடிக்குங்க. நம்ம கள நிலவரம் எல்லாம் பார்க்கும்போது தெரியுது, இந்த 20% ஓட்டு, இந்த 87 லட்சம் ஓட்டு இது வந்து கண்டிப்பா அடிக்கும். இதுக்கு குறையவே குறையாது. ஏன்னா போன எலெக்ஷன் நம்ம வந்து 31 லட்சம் வாங்கியிருந்தோம். இப்போ அதை விட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வந்து மக்கள் அதிகமாக ஓட்டு போட்டு எல்லா பூத்துலையும் வந்து நம்மளுக்கு ஆள் எல்லாமே போட்டிருக்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த 20% ஓட்டு வந்து உறுதி. இந்த 86 லட்சம் வந்து ஓட்டு வந்து உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் 21% பாருங்க, 22% பாருங்க, 23 பாருங்க, 24% வந்துருச்சு அப்படின்னா சீமானை கொடுத்த அந்த 1 கோடி வாக்கு நம்ம இலக்கை வந்து அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதாவது 1 கோடியே 4,30,130 ஓட்டு வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா 1 கோடி வாக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 27% வந்து ஓட்டு அப்படிங்கிற அந்த இலக்கு இது வந்து கண்டிப்பாக கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தம்பிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு அரசியல் இது அந்த அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான பார்வையில பார்க்குற எல்லாருமே வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சமூகத்தினர் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வந்திருக்கு. வன்னியர் ஓட்டு வந்திருக்கு. இப்போ பறையர் ஓட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்திருக்கு. பறையர் சமூகமே கிட்டத்தட்ட 10% இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பெருவாரியா நாம் தமிழர் கட்சிக்கு தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வருது. அதே மாதிரி இந்த இஸ்லாமியர் நிறைய போட்டிருக்காங்க, கிறிஸ்தவர் நிறைய போட்டிருக்காங்க. இஸ்லாமியர் ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது 50% வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வருது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே சொல்றாங்க. இப்போ நம்ம கூட நம்ம ஏரியா அங்கெல்லாம் இருக்க விசாரிக்கும் போது இந்த இடம் வந்து மாத்தி போட்டிருக்காங்க, ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்களுமே நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கக்கூடிய எல்லா சமூகம், ஒட்டுமொத்த சமூகம், கோனாறு நிறைய வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. மெயினாக வந்து முத்திரையர் சமூகம் வந்து எனக்கு தெரிஞ்சே வந்து எங்க ஊர்லேயே வந்து ஒரு 100 ஓட்டுக்கு 130, 140 ஓட்டுக்கு மேலே அவங்க வந்து போட்டிருக்காங்க. அப்போ அப்படின்னா அந்த சமூக மக்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, அப்போ அவங்கெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி 24% வந்து உறுதி. நம்ம வந்து இதை வந்து சும்மா வந்து சொல்லல, இதுக்குன்னு வந்து ஒரு ப்ராப்பராக வந்து நம்மளும் வந்து கோட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி தான் வந்து சொல்லியிருக்கோம். நீங்க வந்து பாருங்க, இது பற்றி உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.